அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்று சொல்கிறார்களே, அதன் உண்மை அர்த்தம் தெரியுமா? ஆபத்தில் இறைவனின் திருவடி உதவுவதைப் போன்று உடன் பிறந்த அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள் என்பதுதான் இதற்கான பொருள். ஆலயத்திற்கு சென்றாலும் இறைவனின் திருவடியை தான் முதலில் தரிசிக்க வேண்டும். பக்தர்களின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இறைவனின் திருவடிக்கே உண்டு. இறைவனின் திருவடியை கிரீடம் போன்று செய்திருப்பார்கள். அது எத்தனை முறை நம் தலையில் வைக்கப்படுகிறதோ அந்த அளவுக்கு நம் தலையெழுத்து நன்றாக இருக்கும். தனது தாய் செய்த தவறுக்கு பரதன் ஸ்ரீராமனை காட்டில் சந்தித்து மன்னிப்பு கோருகிறான். ஸ்ரீராமனின் பாதுகைகளை வேண்டி பெற்று வந்து அதை சிம்மாசனத்தில் வைத்து அதன் பிரதிநிதியாக ஆட்சி புரிந்தான். ராமராஜ்யத்தை விட பாதுக ராஜ்யம் பவித்திரமாக இருந்தது என்றால் அதன் சக்தியை யூகித்துக் கொள்ளுங்கள். திருவரங்கத்தில் குடிகொண்டுள்ள இறைவன் திருவடிகளை மையமாக வைத்து 1000 ஸ்லோகங்கள் அடங்கிய பாதுகா சகஸ்ரம் என்ற நூலினை வேதாந்த தேசிகர் என்னும் வைணவ ஆசிரியர் இயற்றியிருக்கிறார். முழுக்க முழுக்க இறைவனின் திருவடி பெருமைகளையே உரைக்கும் இந்த ஸ்லோகங்களின் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலனுண்டு. தினமும் காலையில் எழுந்தவுடன் அவருக்கவர்க்குரிய சமய கடமைகளை செய்ய வேண்டும். பின்னர் இந்த ஸ்லோகத்தை 108 தடவை ஜபிக்க வேண்டும். தாரஸ் பாரதர ஸ்வரச பரராச பதாவனி ஷாரா திரசைவர சரஸ்திர ரகுபுர வாசரதி ராமசவா. இந்த ஸ்லோகத்தின் பொருள்: கெட்ட தலையெழுத்தினை நல்ல எழுத்தாக மாற்றலாம். கெட்ட தலையெழுத்து என்றால் பிரம்மாவினால் ஒவ்வொருவர் நெற்றியிலும் எழுதியுள்ள எழுத்தாகும். ஜாதக ரீதியாக ஒருவருக்கு படிப்போ கல்யாணமோ தீராத வியாதியோ பிரச்சனையாக இருந்தால் அரிசி மாவினால் பாதுகா எந்திர கோலம் போட்டு நெய் விளக்கேற்றி வைத்து குறைபாடுள்ள ஜாதகத்தை இந்த இயந்திரத்தின் மீது வைத்து ஜாதகத்தில் எந்த குறைபாடு இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை ஜபித்து பிரார்த்தனை செய்தால் தோஷங்கள் நீங்கி சுப பாக்கியங்கள் ஏற்படும். இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.